ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சவால் விட்டு சொல்கிறேன். இன்னும் சரியாக 60 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்லமே. எப்போது என் நிலைமை மாறும், எப்போது நான் நினச்சது நடக்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ உன் விருப்பப்படியே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு கடன் கொடுத்தவங்களையும், நீ வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் கடைசி வரைக்கும் உன் கூட வச்சு நல்லா பார்த்துக்கோ. அவர்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க மறவாதே. உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை சொல்லி அழுகிறதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துட்டியா? எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து சோகமாக சோர்ந்து போய் இருக்கிறதின் காரணம் என்ன என் செல்லமே? உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாயப்பா இருக்கும்போது உன் கஷ்டங்களை எல்லாம் என் காலடியில் இறக்கி வச்சிடு. நீ மனசில் எதை நினச்சி குழம்பி தவிக்கிறாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே நான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். கண்டிப்பாக வாழ்க்கைங்கிறது யாருக்குமே சுலபமானதா சந்தோஷம் நிறைஞ்சதா இருந்துடாது. கோடீஸ்வரராகவே இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையும் மனக்கசப்பும் கஷ்டமும் வருத்தமும் இருக்க தான் செய்யுன்றதை புரிஞ்சுக்கோ. அதனால் என் வாழ்க்கையில் தான் கஷ்டம் இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காம அத்தனை கஷ்டங்களையும் கடந்து போகிற தயாராக இரு. உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீயே உனக்கு அரசனாக இருந்து விடு. மற்றவங்க உன் மனசை காயப்படுத்தினாலும் உன் மனசை நோக்கும்படி பேசினாலும் அதுக்காக நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் அந்த கனவை நனவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்ததை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. துன்பங்களும் பிரச்சனைகளும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். கண்ணிமைக்கிற நொடியில் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்ய என்னால் முடியும் என் தங்கமே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க தெரியாத போது, என்ன செய்கிறதுன்னு புரியாத போது அடுத்தவங்கிட்ட போய் 1000 பேர்கிட்ட கூட யோசனை கேளு. ஆனால் கடைசியில் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் நீயே முடிவெடுக்கணும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன இருக்குது, எது இல்லை, என்ன செய்யலான்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க சூழ்நிலைக்கும் சரியாக வருமே தவிர உனக்கு சரியானதை நீ தான் முடிவெடுக்கணும். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த வடிவத்திலாவது நான் நிச்சயமாக உதவி செய்வேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்துட்றேன் என் செல்லமே. முடியாதையெல்லாம் முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் மன நிம்மதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. எப்போவுமே எல்லா இடத்துலையும் நீ நினச்சதையே பேசிக்கிட்டு இருக்காத. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் காது கொடுத்து கேட்க தயாராகு. அப்போது தான் அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய விஷயத்தையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்ல வர்றாங்கன்றதையும் உன்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எல்லா விஷயங்களையும் மனசில் போட்டு யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் மறக்கிற மறதி தான் உனக்கு சரியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. சில பேர் உங்ககிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு முக்கியமானது அவங்களுக்கு தேவைப்பட்டது அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே உன்னை பாதியில் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி காரியவாதியா சுயநலவாதியா தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வர மனிதர்களை நீ தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. யார் உன்னை எங்கேருந்து தள்ளி விட்டாலும் அங்கேருந்து உன்னை தூக்கி விட இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. கஷ்டமும் பிரச்சனைகளும் யாருக்கு தான் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்துன்ற புரிதலோட எப்போதும் சிரிச்ச முகமாறு. எந்த அளவுக்கு சிரிக்கிறியோ அந்த அளவுக்கு வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கூட உன்னை விட்டு காணாமல் போயிடும். எத்தனையோ பேர் உன்னால் முடியாதுன்னு சொல்ல போது நீ எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சு காட்டிதானே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த முறையும் யார் என்ன நினச்சாலும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு எல்லையை வச்சுக்கோ.
அந்த எல்லைக்குள் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா எனக்கு நீ எல்லை கிடையாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் எந்த அளவுக்கு உரிமை எடுக்கணும், எந்த அளவுக்கு யாருக்கிட்ட பழகணும், பேசணும், ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுல ஒரு எல்லையையும் வட்டத்தையும் அமைச்சிக்கிறது நல்லது தானே. எப்போதுமே உனக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். தேவையில்லாமல் இது நடக்கணும் அது நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்காதே. நடக்கிறத ஏற்றுக்கோ. என்னை மீறி உனக்கு யாரும் கஷ்டத்தை கொடுக்க நான் விட்டுற மாட்டேன். அதே போல் தப்பு செய்கிறவங்களையும் தவறானவங்களையும் உன்னால் மாற்ற முடியாது, திருத்த முடியாதுங்கிற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கோ. உறவுகளை விட நிம்மதி ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்காக, உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காகன்னு நீ கஷ்டப்பட்டு நிம்மதியிலேருந்து தவிக்க வேண்டாம். நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை செஞ்சுட்டு போ. உன்னுடைய நல்ல அறிவுக்கும் ஏற்றார் போல, உன்னுடைய திறமைக்கும் நல்ல குணத்திற்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. எதெல்லாம் வேணும்னு பிடிவாதமாக நீ இருக்கியோ, இன்னும் வயசு ஆக ஆக காலம் போக போக அதை நீ வேணாம்னு உன் வாயாலேயே வாழ்க்கை உன்னை சொல்ல வைக்கும். ஏன்னா அதுதான் இந்த உலக வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. பிடிச்சதை வேணாம்னு சொல்ல வைக்கும், பிடிக்காததை இதுதான் நல்லா இருக்குன்னு உன்னையே சொல்ல வைக்கும். வாழ்க்கையோடைய அற்புதமான விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. அதனால் எந்த விஷயமும் வேணும்னு அடம் பிடிக்காதே. நேரத்தை வீணாக்கும் பழக்கங்களை விட்டுடு. உன்னை நீயே மதிக்க கற்றுக்கோ. தினமும் புதுசு புதுசாக நீ எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கும்போது அது உன் வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்துங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் சிரிச்ச முகமாறு நேர்மறை எண்ணங்களுக்குள்ளே உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லாருக்கும் நன்றி உணர்வோட நல்ல பிள்ளையாக நீ நடந்துக்கோ. எல்லார்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் நேர்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் கூட பழகுற உண்மையான நேர்மையான நபர்களோட மட்டும் நீ பழகுனா போதும். உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தக்க வச்சுக்கோ. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா தேவையற்ற கவலைகளை தவிர்த்து விடு என் செல்லமே. உன்னுடைய இலக்கை தெளிவாக வச்சு நீ செயல்படும் போது அதன் மூலமாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்தே தருவேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு போக தயாராகு. உன் மனசில் பயம் இருந்துச்சுன்னா, தயக்கம் இருந்துச்சுன்னா, கலக்கம் இருந்துச்சுன்னா உன்னால் வெற்றி பெற முடியாது. உன் பயத்தை போக்கி உன் தயக்கத்தையும் கலக்கத்தையும் போக்கி உனக்காக வெற்றியை கொடுக்கவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் என் செல்லமே. உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் நீ யார்கிட்டையாவது போய் சொன்னீனா அது உனக்கே பலவீனமாக மாறிடும். உன் வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் நடக்கிற விஷயங்களையும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அடுத்தவங்களை நீ அதிகமாக நம்பும்போது அது உனக்கான அழிவை கொடுத்துருன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறானா அவங்க யார்கிட்ட என்ன சொல்கிறோன்றதை அழகாக அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே பேசு, ஆனால் அதே நேரத்தில் உண்மையை மட்டும் பேசு. உன்னை நீ பலவீனமாக காட்டிக்கிட்டீன்னா இந்த உலகம் அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கும். உன்னை நீயே பலமாக வச்சுக்கோ, தைரியமாக துணிச்சலாக வச்சுக்கோ. கண்ணீரை எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நீ பேசும்போது அது உனக்கான நல்ல விஷயமாக மாறும். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தோல்வி வந்துடுமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். உன் வேலையை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்துட்டு போ. அளவுக்கு அதிகமாக பொழுதுபோக்குகளில் நேரத்தை செலவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிறத திட்டம் போட்டு சரியாக செய்ய பழகு. தேவையில்லாத விஷயங்களை விவாதித்து நேரத்தை செலவிட வேண்டாம். இன்றைக்கி என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒவ்வொரு வேலையும் திட்டம் போட்டு அன்னன்னைக்கே சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன் செல்லமே. தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு உன் வருமானத்திலேருந்து குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோதான் செலவழிக்கணும், இப்படி தான் செலவழிக்கணுன்றதை ஒரு திட்டமாக வச்சுக்கோ. உன் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ சேர்த்து வைக்கும்போது ஒவ்வொரு சிறிய சேமிப்பும் நாளைக்கு உன்னை ஒரு பெரிய செல்வந்தனாக ஆக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. செலவை கட்டுப்படுத்தி முதலீடு செஞ்சு சேர்த்து வைக்க கற்றுக்கோ. புது புது விஷயங்களை நீ தொடர்ந்து கற்றுக்கும் போது வாழ்க்கை உனக்கான புத்துணர்ச்சியை கொடுக்கும். உன் வருமானத்தை உயர்த்தி உனக்கான புது வழிகளை காட்ட நான் இருக்கும்போது
நீ எதுக்கும் கவலைப்படாத. முதல்ல நீ உன்னை மதிக்க கற்றுக்கோ. அடுத்தவங்க பாராட்டினாதான் உனக்கு மதிப்புன்னு இல்லை. அடுத்தவங்க பாராட்டுறாங்களோ, குறை சொல்கிறாங்களோ, உயர்த்துறாங்களோ, தாழ்த்தி பேசுகிறாங்களோ, உன்னை எப்போதும் நீ உயர்வாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வெற்றி பெற தயாராக இரு.